சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். கரம் தேவ வரம். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. நமது கரங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாக்கும்படி ஒரு வேண்டல். ஆண்டவரே, என் கரங்களை விரித்தருளும். உமது கரங்கள் எப்பொழுதும் விரிந்திருக்கின்றனவே, அவை வரவேற்கும் ஆசீர்வதிக்கும் கரங்கள். உமது குமாரன் விரிந்த கரங்களோடு சிலுவையில் தொங்கினதில் நீர் அதை தெள்ள தெளிவாக்கினீர். அதைப் போல எனது கரங்களையும் மாற்றும். தாராளமாய் கொடுக்கும்படி என் கரங்களை விரித்தருளும். ஆண்டவரே, விரல்களை இறுக மூடிக்கொண்டால் அமுக்கி குறுக்கி சரிந்து விழும்படி நான் கொடுப்பது எப்படி? லூக்கா 6:38. வாங்குகிறதை விட கொடுப்பதே பேருடைமை என்ற ஆண்டவராகிய இயேசுவின் பொன்மொழிகள் என் மனதில் பொன்னால் பொறிக்கப்படட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35. உமது சொந்த குமாரனையும் நித்திய ஆவியையும் எங்களுக்கு கொடுத்து விட்டீரே, நன்மையான எதையும் நீர் எங்களுக்கு விலக்கி வைக்கவில்லை. ரோமர் 8:32. என் கரங்கள் கொடுக்க துரிதமாய் எடுக்க தாமதமாயும் இருப்பதாக, இங்கல்ல விண்ணுலகில் நான் செல்வத்தை சேர்த்து வைக்கட்டும். மத்தேயு 6:19-20. ஆண்டவரே, பலமில்லாதோரை தாங்கும்படி என் கரங்களை விரித்தருளும். பலவீனரும் தொய்ந்தவருமான சகோதரரை தாங்கி பிடிக்க ஊரும் ஆரோனும் போல் இருப்பேனாக. என் கரங்களை முடக்கிக் கொண்டு ஆலோசனையையும் புத்தியையும் சொல்லி பயனென்ன? நெறிந்த நாணலை முடியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பேனாக. மத்தேயு 12:20. வலியிலும் வேதனையிலும் துடிப்போரை அணைத்துக் கொள்ள என் கரங்களை விரித்தருளும். இன்று உலகில் இயேசுவின் உடலின் ஓர் உறுப்பாக நான் இருக்கிறபடியால் அவரது கரங்களாக செயல்படுவேனாக. அன்றைய நாளின் பாரம்பரியத்திற்கு மாறாக தம் கையை நீட்டி தொழுநோயாளியை தொடுவதற்கு அவர் தயங்கவில்லையே. மத்தேயு 8:1-3 வரை. தெருவில் தவிக்கும் ஒருவனை தொடுவதற்கு தடையாயிருக்கும் என் அந்தஸ்திற்கு நான் சாகட்டும். ஏழைகளுக்கும் தேவையுள்ளோருக்கும் உதவும்படி என் கரங்களை விரித்தருளும். நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நீரும் முகம் கோணாமல் தாராளமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். யாக்கோபு 1:5. அப்படி இருக்க அடிக்கடி தொந்தரவு செய்கிறான் என எளியவனை நான் மட்டும் திட்டுவது எப்படி? உம்மை ஏற்றுக்கொள்ளும் முன் என் கரங்கள் எவ்வளவோ பாவக் காரியங்களை செய்தனவே. அதற்கீடாய் இனி நன்மையான காரியங்களையே செய்யட்டும். இயேசுவின் திருப்பெயரில் கேட்கிறேன், ஆமேன். ஒருவரது முதுகுக்கு பின்னால் செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அவரை தட்டி கொடுப்பதே. யாரோ ஒருவர்